ரஜினிகாந்தோட கூலி படம் பார்த்துவிட்டு எக்ஸ் தளத்தில் விமர்சனம் செஞ்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். ஏஹே, எங்கள் உதயண்ணா விமர்சனம் வந்துவிட்டது, கூலி ஹிட் ஆகிடும் என்கின்றாங்க சினிமா ரசிகர்கள். கூலி படத்தின் மீதான ஹைப் வேற லெவலில் இருக்குது. இந்நிலையில் ரஜினிகாந்தோட கூலி படத்திற்கு இசையமைச்சிருக்கும் அனிருத் வேறு 10 கப் 10 ஃபயர் எமோஜி கொடுக்கவே ஹைப் உச்சத்தை தொட்டுச்சு. மேலும் பார்த்தீங்கன்னா அனிருத்தோட கப் ஃபயர் எமோஜி ட்விட்டை போன்றே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சன ட்விட்டும் சினிமா ரசிகர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருக்குது. உதயண்ணா டேஸ்ட் நம்ம மாதிரியே இருக்கிறது, அதனால தான் அவர் ஒரு படத்தை பார்த்து நல்லா இருக்குது என்று ட்வீட் செய்தால் நிச்சயம் அதை நம்பி தியேட்டருக்கு போகலாம் என்கின்றாங்க சினிமா ரசிகர்கள். துணை முதல்வரான பிறகு மக்கள் சேவையில் பிஸியாக இருப்பதனால புது படங்களை விமர்சனம் செய்து ட்வீட் போடுவதை நிறுத்திவிட்டார் உதயநிதி ஸ்டாலின். கூலி படத்திற்கும் ட்வீட் வராது என்று நினைத்த நிலையில் அவர் ரஜினியின் படம் குறித்து கருத்து தெரிவிக்கவே சினிமா ரசிகர்கள் குஷியாயிட்டாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். மேலும் தான் கூலி படத்தை பார்த்ததாகவும் அது அனைவரையும் கவரும் வகையில் மாஸ் என்டர்டெய்னராக வந்திருப்பதாகவும் தன் ட்வீட்டில் குறிப்பிட்டிருக்காரு உதயண்ணா. மேலும் கூலி படம் மாபெரும் வெற்றி பெற படக்குழுவுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. தான் ரஜினியுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தோடு போட்ட அதே ட்வீட்டை ஆங்கிலத்திலும் வெளியிட்டிருக்காரு. கூலி சூப்பர்னு உதயண்ணா சொல்லிட்டாரு. டிக்கெட் புக் பண்ண வேண்டியது தான் என்று கிளம்பி விட்டாங்க சினிமா ரசிகர்கள். ஒரு சிலரோ கூலி படம் எல்சிவா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலும் சிலரோ கூலி கேட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் நேரத்தில் நீங்கள் கூலி படம் பார்த்துருக்கிறீங்களே துணை முதல்வரே என்றாங்க. கூலிக்கு அனிருத் விமர்சனம் வருவதே பெரிய விஷயமாக இருந்தது. இந்நிலையில் உதயண்ணா வேறு விமர்சனம் கொடுத்து விட்டார். படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் தான் பார்க்க போகிறோம் உதயண்ணா என்கின்றாங்க ரசிகர்கள். இதற்கிடையே சிலரோ சென்னை தியேட்டர் ஒன்றில் கூலி படம் முதல் நாள் முதல் காட்சிக்கான டிக்கெட் 4500 ரூபா விற்பனை செஞ்சுருக்காங்க. ஆக்ஷன் எடுங்க உதயண்ணா என்று கோரிக்கை வச்சுருக்காங்க. கூலி படம் நாளை ரிலீஸ் ஆகவிருக்கும் நிலையில் இசை வெளியீட்டு விழாவில் ஆமீர்கான் பற்றி ரஜினிகாந்த் பெருமையாக பேசி விஷயங்களை வீடியோவை அவரின் ரசிகர்கள் ஷேர் செஞ்சுட்டு வராங்க. கூலி படத்துடைய ஹீரோ ரஜினி என்பது தெரிந்தும் கதையை கூட கேட்காமல் நடித்தார் ஆமீர்கான். கதை கேட்காமல் நடிக்கும் ஆள் இல்லை அவர் என்று சொல்லப்பட்டு வருது. மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூலி படம் ஹிட் ஆகுமா, ஹிட் ஆகாதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.